உலகமெங்கும் இருக்கிற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். கடந்த வீடியோவில் இயேசு வழி இறை நம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ரீகேப் அதை பார்த்துட்டு நாம் தொடர்ந்து இன்றைக்கு இந்த நாளில் ஒரு சில கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு வழி இறை நம்பிக்கை, இதனுடைய ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர், கடவுள், இறைவன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஆங்கிலத்தில் காட். சரிங்களா? அரபு மொழியில் அல்லாஹ், அப்புறம் தொன்மையான தமிழில் ஈசன் கூட சொல்கிறாங்க. ஹிந்தியில் பரமேஸ்வர், யார் வேணா இருக்கலாம். இன்றைக்கி நம்ம சில மொழிகள் பேசணும்ல, ஜெகநாதர் அப்படிங்கிறோம். இப்படிப்பட்ட அனைத்து பிரபஞ்சங்களையும் உருவாக்கி ஆண்டு நடத்தி வருகிற அந்த தேவாதி தேவன். சரிங்களா? நான் பொதுவாக தேவன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டேன், நான் சொல்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கடவுள் மனிதனாக வந்தார். இதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கடவுளுடைய அவதாரம், ஒரே முறை வந்தார். அந்த அவதாரம் தான் இயேசு வழி இறை நம்பிக்கைக்கே ஆரம்பம், மையம், முழுமை, எல்லாமே தான். ஆகவே அதுதான் உங்களுக்கு இயேசு வழி இறை நம்பிக்கைக்கான அது. அப்படிப்பட்ட கடவுள் ஒரு மனிதனாக உலகத்திலே வந்தார். இது ஒரு வரலாற்று உண்மை. இன்னைக்கு கூட பார்த்தேன், தினத்தந்தியில் எருசலேம் நகரில் போய் ஒரு கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், எருசலேம் நகரத்தை குறித்து பேசும்பொழுது அவங்க பல சில உண்மைகளை இயேசுவை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ரெண்டாவது, இந்த இயேசு வழி இறை நம்பிக்கையில் 3 பகுதிகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன். ஆவிக்குரிய பகுதி, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், அப்புறம் அறிவுபூர்வமான ஒரு பகுதி, அதில் அறிவு சார்ந்த பகுதி, இன்டலெக்சுவல் டைமென்ஷன். 3வது வரலாறு சார்ந்த பகுதி, வரலாற்று பகுதி, ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன். சரி, இப்போ நான் இன்னைக்கு ஆவிக்குரிய பகுதியை பற்றி சில உண்மைகளை பேசலான் இருக்கிறேன். என்ன ஆவிக்குரிய பகுதி என்று நாம் சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? எனக்கு இந்த நம்பிக்கைலாம் கிடையாதுங்க. ஆனால் எது வேணால் அவன் சொல்லலாம். ஆனால் மனிதன் ஆவிக்குரியவன். மனிதனுடைய படைப்பு, அவன் ஆவிக்குரியவனாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உடல் என்பது நம்ம பார்க்கின்ற ஒரு காரியம். சரிங்களா? ஆனால் உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது. சரிங்களா? இது நமக்கு அது யாருங்க, இதுதான் ஆவிக்குரிய காரியத்தில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நம்முடைய உணர்வுகள். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ளம், மனித உள்ளம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சார் எதுனாலும் நாங்கள் சயின்டிஃபிக்காக தான் சார் பார்ப்போம், சயின்டிஃபிக்காக தான், விஞ்ஞானபூர்வமாக எதையுமே நாங்கள் நம்புவோம், பேசுவோம் அப்படின்னு. ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா இப்போ தான் சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்க, எப்படிங்க, எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலான்னு. இல்லை சார் மகிழ்ச்சியாக இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவார். எவ்வளோ சார், இவ்வளோவா அளவிட முடியாது. சரிங்களா? இதுதான் இந்த ஆவிக்குரிய தன்மை. கல்வி, சிந்தனை, திட்டமிடுதல், யோசனை, மாறுதல், மாற்றிக்கொள்ளுதல், டெவலப்மெண்ட் சொல்கிறீங்களா, முன்னேற்றம். மிருகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வாழுது. காலங்காலமாக குருவி அப்படி தான் கூடு கட்டுது, மற்ற காரியங்கள் நடக்குது, அதுதான் அப்படியே நடந்துருக்கு, எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் மனிதன் மாறிக்கொண்டே வருகிறான், முன்னேறிக்கொண்டே இருக்கிறான். இதெல்லாமே மனிதனிடத்தில் காணப்படுகின்ற ஒரு மிக மிக உன்னதமான உயர்ந்த ஒரு தன்மை அல்லது ஒரு பண்பு என்று சொல்லலாம். இது எப்படிங்க மனுஷனுக்கு வந்தது என்றால், இதுதான் கடவுளுடைய ஒரு பண்பு. சரிங்களா? இது ஏனென்றால் கடவுள் ஆவியாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு சொன்னார், கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவர் நம்ம பார்க்க முடியாது, உருவம் கிடையாது, ஆனால் அவர் இருக்கிறார், செயல்படுகின்றார். அப்போ கடவுளுடைய தன்மையை கடவுள் மனிதனை படைத்த பொழுது மனிதனை தன்னுடைய ஒரு தன்மையிலே படைத்தார். கடவுளுக்குன்ற தன்மை உண்டு, அது யாருமே அது நெருங்க முடியாது, அது மனசை வைத்துக் கொள்ளுங்க. அதுக்காக மனிதன் கடவுளாகி விட முடியாது இல்லைங்களா? அது அர்த்தம் அல்ல. ஆனால் மனிதனிடத்திலே தெய்வத்தன்மைகள், தெய்வ பண்புகள் உண்டு. அது முக்கியமான ஒரு பண்பு நான் சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. உறவுகளிலே மனித உறவுகள் மிக மிக முக்கியம். மிருகங்களுக்கு உறவுகள் கிடையாதுங்க. இனப்பெருக்கம் கொண்டு வரும், அந்த இனப்பெருக்கத்தில் குட்டிகள் உருவாகுங்க, அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ அப்பாவோ அப்படி உறவுகளே கிடையாதுங்க மிருகத்துக்கு. ஆனால் மனிதனுக்கு உண்டு. சரிங்களா? இந்த வரம்பு மீறி அவன் அந்த மாதிரி சில உறவுகளை அவன் மீறும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாவமாக நாம் உணர்கிறோம்.
இந்த உறவும் எங்கிருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கடவுளிடம் இருந்து வருகிறது. அதனால தான் கடவுள் இயேசு வழி இறை நம்பிக்கைக்காரர்களுக்கு தெரியும், தந்தை மகன் தூய ஆவியானவர் கடவுள் ஒருவர். ஆனால் அவர் 3 நிலைகளிலே அவர் செயல்படுகிறார். சரிங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆகவே மனிதன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான். அவர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மையுடைய மனிதனுடைய வாழ்க்கை எங்கேயோ இருக்க வேண்டியதுங்க. நீ எங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க. காரணம் என்னவென்றால் இயேசு வழி இறை நம்பிக்கையை மறந்து விட்டான், அல்லது அதை விளக்குகிறான், அதை விட்டு அவன் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த சர்ச்சு, பைபிளு, ஊழியம், மினிஸ்ட்ரி இதில் போய் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. நான் இது வேணான்னு சொல்லலை, ஆனால் இயேசு பைபிளை விட பெரியவர். சரிங்களா? கடவுள் பைபிளை விட பெரியவர். அதே போல் சர்ச், கடவுள் சர்ச்சை விட பெரியவர். நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் சர்ச்சுக்காக வேலை செய்ய பிரயோஜனம் இல்லைங்க. இயேசு பற்றி நீ யோசிக்காமல் சர்ச்சு என்று பண்ணதில் பிரயோஜனமே கிடையாது, எல்லாம் வேஸ்ட்டு. அதே போல் மினிஸ்ட்ரி, ஊழியம் என்று நிறைய பேர் நீங்கள் பார்க்குறோம். ஆனால் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிறோமா என்றால் அதுதான் சரியான ஒரு ஊழியம். சரிங்களா? ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாமளே யோசிப்போம், மனிதன் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய இன்னும் சில முக்கியமான அம்சங்களை அடுத்த வீடியோவில் நான் ஒன்று பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறையலுடன். வணக்கம்.